இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆடி அமாவாசை விரதம் அப்படின்னு சொல்லி. குஜோது சாகராசரி சப்ததுவீவா வஜந்தகரி சும்மா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்களோட காணொலியை நாங்க கீரிமலையில தான் பதிவு செய்ய வந்திருக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆடி அமாவாசை விரதம் அப்படின்னு சொல்லி கூட எல்லாருமே கீரிமலையில தான் இந்த விரதத்தை எல்லாருமே செய்யறவங்க. அந்த வகையில அதைத்தான் நாங்க இன்னைக்கு காணொலியா பதிவு செய்ய வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி அமாவாசை விரதத்தையும் தாண்டி இன்னைக்கு பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் தீர்த்த திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. ஓகே, நாங்க இன்னைக்கு காணொலியில அதுக்காக நிறைய பக்தர்களும் கூட இங்க வந்திருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு ஆடி அமாவாசை விரதத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இது என்னத்துக்காக கடைபிடிக்கணும், என்னத்துக்காக செய்யணும் அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இது சம்பந்தமான விளக்கம் இல்லாம இருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த காணொலி. தொடர்ந்து எங்க காணொலியில நாங்க இது சம்பந்தமான ஃபுல் டீடைல்ஸையும் உங்களுக்கு தரப்போறோம். வாங்க காணொலியில போய் பார்க்கலாம். தொலைபேசி மற்றும் உறவுகள் தவறுதலாக கைவிடப்பட்டிருக்கின்றது. மற்றும் உறவுகள் தவறுதலாக கைவிடப்பட்டிருக்கின்றது. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப ஐயா நிறைய பேருக்கு ஆடி அமாவாசை என்றா என்னன்றே தெரியாத விளக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி எனக்கும் அந்த விளக்கம் தெரியாது. உண்மைக்குமே ஆடி அமாவாசை என்றால் என்ன? நிறைய பேருக்கு நீங்க சொல்வது உண்மைதான். நிறைய பேருக்கு ஆடி அமாவாசை என்றால் என்ன என்பதே தெரியாது இருக்கிறத நினைச்சு நானும் ரொம்ப கவலைப்படுகிறேன். என்னத்துக்காக எதுக்காக செய்யறோம் கொள்றோம். ஒரு வருஷம் பிறந்தால் அதுல தையிலிருந்து ஆணி பொறுக்க உத்தராயணம்னும், ஆடியிலிருந்து இங்கே கார்த்திகை தை பொறுக்க வர இதுல தட்சிணாயணம் சொல்றது. இந்த தட்சிணாயணம் இருட்டு காலம், உத்தராயணம் பகல் காலம், தேவர்களுக்கு உரிய காலம். இந்த தட்சிணாயனத்துல பிதர்கள் எல்லாம் சிறையிலிருந்து வெடிப்பட்டு வருவார்கள். அங்க அடைச்சி வச்சிருக்கிறவர்கள் எல்லாம் பூலோகத்துக்கு தங்களோட உறவுகளை பார்ப்பதற்காகவும் தாகத்தோடையும் பசியோடையும் அவர்கள் இந்த நோக்கி வருவார்கள். அவர்களுக்காக பசி தாகத்துக்காக இந்த எள்ளும் நீரும் இறைப்பது எங்களுடைய கடமை. பித்திருக்களாகவே இந்த எள்ளும் நீரும் கேட்டதாக ஐதீகம். அதனால அவர்களுடைய சந்ததிகள் எள்ளும் நீரும் இறைத்து அவர்களை திருப்திப்படுத்த. ஒவ்வொரு ஆன்மாக்களும் இறக்கிற பொழுது எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான், புண்ணியம் செய்தவர்கள் என்று ஏதோ ஒரு வழியில பாவங்களை அனுபவிப்பார்கள். இறந்த பின்பு அவர்கள் அந்த பாவத்தின் நிமித்தம் அலைஞ்சு திரிவார்கள். நான் இந்த பிதர்களை நேரடியாகவே கண்டனன். 2 பிதர்களை நேரடியாக கண்டன். இடம்பெயர்ந்து வந்துதான் நான் பார்த்தேன். அந்த பிதர்கள் எப்படி செருவமா இருக்கண்டா, ஒரு மனிதரோட உருவம் எதே மாதிரி இறக்குதோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர்கள் ஏதும் எங்களோட தொடர்பு கொள்வதாக இல்லை. எங்களை கண்ட உடனே பயந்து ஓடிடுறார்கள். ஆனா நான் அதை புத்தக வழி நூல் வழியிலாகவும் பார்த்தேன். நான் அப்படித்தான் இருக்கு. அவர்கள் தங்களுடைய செய்த பாவ வினைய எந்த வழியில போக்குவதென்ற எண்ணத்தோடு இருப்பார்கள் ஒழிய மனிதராக இருக்கிற எங்களுடைய ஒருத்தர் தாக்குவதற்கோ அல்லது எங்களை துன்புறுத்துவதோ ஒருபோதும் அவர்கள் விரும்புவதில்லை. தாங்கள் மோட்சம் அடைகிறதுக்காகவே அவர்கள் விரும்புவதாக அவர்களோட செயல் நூல் வழியிலையும் தெரியுது. நான் நேரடியா பார்த்ததிலிருந்து தெரியும். சொல்லென்னா துயரத்தை அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த பசியும் தாகமும் தீர்க்கிறதுக்காக அவர்களுக்கு உணவுகள் படைத்து அவர்களுக்கு எள்ளு தண்ணி இறைத்து அவர்களை திருப்திப்படுத்தி நாங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேணும். அவர்களுக்கு நாங்கள் இந்த எள்ளும் தண்ணியும் அப்படி இறைக்காது விட்டா
என்ன நடக்கும் என்றால் அவர்கள் எங்களுடைய சாபம் போடுவார்கள். அதனால பித்ரு தோஷம் ஏற்படும். அப்படி பித்ரு தோஷம் ஏற்பட்டா சந்ததியா வரும். எங்களுக்கே எங்கட தடங்கள் வருவது, எங்களுக்கே நல்ல காரியங்கள் நடக்குது இல்லை அப்படி என்று நாங்கள் மன உளைச்சலோடு வேதனைப்படுவோம். எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் போட்ட சாபத்தால எங்களுக்கு இந்த சாப விமோசனம் வரும். இந்த சாபத்திலிருந்து எங்களோட சந்ததியை காப்பதற்காக நாங்கள் இந்த இதை கட்டாயம் இதை செய்வோம். விக்கிரேஸ்வராயனம் அயலாண்ட ஜோதி பிரமாண்ட நாயகன் காளிதோஷம் கிரகதோஷம் அந்தந்த பாதம் பிடிக்கப்பட்டு அவற்றை ஆத்மா சாந்தி அடைஞ்சு சிறப்பு சந்தோஷமா வாழ வேணும். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இப்ப வந்து ஐயா ஆடி அமாவாசை விரதம் எதற்காக இது கடைபிடிக்கப்படுது? செத்த சிவன் ஆத்மா சாந்தி அடையவரும் நினைச்சு கொடுக்கூடாது. செத்த சிவன் அன்பு பாசமா இருந்து அந்த ஆத்மா சாந்தி அடைய வேணும். ஏதோ மனதில் ஏற்பட்ட துன்ப துயரங்கள் அகல வேணும். ஆடியில் ஒரு நாளை வார அமாவாசை தான் ஒரு நாள். இப்ப ஆடி அமாவாசை என்று காலையில எழுப்பினில இருந்து என்னென்ன செய்வீங்க? என்னங்க? ஆடி அமாவாசை விரதத்துக்காக காலையில எழுந்ததுல இருந்து என்னென்ன செய்வீனம், தோய்வினம், மலிவினம், சுத்தம் காப்பினம், வீட்டை கழுவினம், சமைப்பினம், சாப்பாடு சாப்பிடுவினம். இங்க வந்துதான் போய் சாப்பிடுறது. கீரிமலை இந்த கோயில்ல தான் ஸ்பெஷலா எல்லாரும் வருவாங்க. அது என்ன ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைச்சுதான் இங்க வாரதுகள். இங்க வந்த ஒரு புதுமையான தெய்வம் எத்தனை பேருக்கு ஆத்மா சாந்தி அடைய பண்ணினது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இங்க கீரிமலை பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆடி அமாவாசைக்காக அவங்க அந்த விரதத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து இங்க வழிபாடுகள் செஞ்சு எவ்வளவு பக்தர்கள் இங்க வந்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுலதான் அதுக்கான அந்த பூசைகள் செய்யற எல்லா ஒழுங்கும் இந்த டென்ட் மாதிரி போட்டு அதுல ஒவ்வொரு ஐயராக்கள் இருந்து பூசைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பக்தர்கள் இங்க வந்திருக்கிறாங்க பாருங்க. நாகலிங்கம் நாமதேசிய ஆக்ராமி பார்வதி பரமேஸ்வரன் ஐயா, இப்ப முதலில் வந்து ஆடி அமாவாசை என்றால் என்ன, அதன் சிறப்பு என்ன அப்படி என்று கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஆடி அமாவாசை வந்தது எங்களுடைய தந்தைமாருக்குரிய இதுக்கான இதுன்னு சொல்லி ஆடி அமாவாசை வந்து தீர்த்தக்கரையில வந்து தீர்த்தம் மாறுறது. அவை அதெல்லாம் செய்ய போகும்போது குருமாயிட்டு தெற்பை அணிஞ்சு அவைகிட்ட பூக்கள் வாங்கி தெற்பையை வாங்கி கொண்டு போய் தண்ணியில கரைக்க வேணும். அங்க போட்டு வந்து திருப்பி வந்து மீள வந்து எங்கள்கிட்ட எழுந்த தானம் இறைச்சி தானே அரிசி வரைக்கரைகள் கொடுக்கறதுதான் இந்த ஆடி அமாவாசை. பெற்றோருக்கான இதுதான் ஆடி அமாவாசை, தந்தைகளுக்குரிய இது. 3 தலைமுறைக்கும் தெரியுமோ? தேப்பினத்தை 3 தலைமுறைக்கு சொல்லிக் கொள்ளுங்க. சிவகோத்ரோத்பவாய மறுபடியும் சொல்லுங்க.
தேவராஜா வைரவி துரையன் நாமதேசியம் தேவராசா தேவராசா தேவேந்திரன் நாமதேசியம் சிவகோத்வாய திரிய சொல்லுங்க. மோட்சதாம் ராஜ்யம் பிரத்யர்த்தம் ஆத்மசாந்தி பிரத்யர்த்தம் பார்வதி பரமேஸ்வர பிரத்யர்த்தம் கைலாசநாதம் பிரத்யர்த்தம் குஜோது சாகராசுரே சப்ததுவேவா வசுந்தரக ரிக்வேதோ சதுர்வேதோ சாமவேதோ அதர்வணக அங்கஜ சகிதாதர்வியம் கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலை அஸ்மிம் சந்நிதிம் குரு ஆத்மசாந்தி பிரத்யர்த்தம் மோட்சதாம் ராஜ்யம் பிரத்யர்த்தம் பார்வதி பரமேஸ்வர பிரத்யர்த்தம் கைலாசநாதம் பிரத்யர்த்தம் ஆதித்யாயம் நவகிரக தோஷ நிவாரண தீர்த்தம். தலைக்கு தண்ணி தெளிங்க. வீட்டு தலைப்பை நினைச்சு வலது கால் பெருவில்ல புளியுங்க. கண்ணி ஒத்தி கொள்ளுங்க. வீட்டில் நூல் எடுத்து விடுங்க. சதாசிவ சமாரம்பம் ஸ்ரீ கண்டாச்சாரிய மத்தியமம் அஸ்மதாச்சார பரியந்தம் வந்தே குரு பரம்பரா வந்தே சம்பு உமாவதிம் சுரகுரும் வந்தே ஜெகத்காரணம் வந்தே வண்ணகபூஷணம் மிருகதரம் வந்தே வசுணாம்பதிம் வந்தே துரசாங்கவன்னிநயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்தஜனாசிரியஞ்ச வரதம் வந்தே சிவம் சங்கரம். லங்காபுரியிலே சிவ தலங்களில் ஒன்றான நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர பெருமானுடைய கீரிமலை புனித கங்கை பதியிலே இருந்து நித்திய பகீரத குருக்களாகிய நான் இன்றைய தினம் இங்கே ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு அடியவர்கள் எல்லாம் இங்கே தந்தை இல்லாதோர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து புனிதமாக இந்த கங்கையிலே வருகை தந்து நீராடி தர்ப்பணம் செய்து தானங்களை கொடுத்து அந்த பித்ரு தோஷம் நீங்கி அந்த பித்ருக்களுக்கான இந்த கடமைகளை இப்பொழுது அடியவர்கள் குடைசூழ எத்தனையோ சிவாச்சாரிய பெருந்தகைகள் இருந்து மும்மூர்த்திகளும் தீர்த்தோற்சவத்திற்காக இங்கே மாவை கந்தனோடு அத்தனை பரிவாரங்களும் வருகை தந்து அடியவர்கள் குடைசூழ இந்த ஆடி அமாவாசை பித்ரு தர்ப்பண நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பித்ரு தர்ப்பண நிகழ்விலே அந்த தந்தையை இல்லாதோர் அந்த மூதாதையர்களுக்கு நாங்கள் செய்கின்ற இந்த கர்மங்கள் யாவும் அந்த சொர்க்கலோகத்திலே சென்றடைய வேண்டும் என்று நகுலேஸ்வர பெருமானுடைய திருவடி கமல பொற்பாதங்களை அடியேன் சிறந்தாழ்த்தி கரங்கோப்பி எம்பெருமானை பிரார்த்தித்துகின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பபந்து சமஸ்திரதன் மங்களானி பபந்து. இன்று வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை முன்னிட்டு வந்து நாங்க ஈழத்திலே வந்து பிரசித்தி பெற்ற
நகுலேஸ்வரிய ஆலயத்துக்கும் தீர்த்தக்கணிக்கும் தான் நாங்க வந்திருந்தாங்க கீரிமலைக்கு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆடி அமாவாசை என்று. எல்லாருமே வந்து ஆடி அமாவாசைக்கு வந்து அந்த பூஜைகள் தர்ப்பணங்கள் செய்யறதுக்காகவே வந்து எல்லாருமே வந்து இங்கதான் வாரவங்க கீரிமலைக்கு. அந்த வகையில நாங்களும் இன்றைக்கு காணொலி பதிவு செய்ய தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கு வந்து கீரிமலையில வந்து ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு வந்து நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க, நிறைய பூஜைகள் செஞ்சிருந்தாங்க. அவங்களோட இறந்த ஆத்மாக்களை நினைவு கூறும் வண்ணமாக நிறைய காரியங்களை வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க. அதை நாங்கள் காணொலியா பதிவு செஞ்சோம். அதில் திறந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலோட தீர்த்த திருவிழாவும் அதுக்காகவும் நிறைய பக்தர்கள் இருந்ததால கோயில்ல வந்து கால் எடுத்து வைக்கலாத அளவுக்கு அவ்வளோ பக்தர்கள் கூட்டமாக இருந்தது. இந்த நேரத்திலே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்காக வந்து அவங்க செஞ்ச ஒவ்வொரு பூஜைகளும் மற்றது வந்து அவங்க அந்த தீர்த்தத்துல வந்து தீர்த்தக்கணியில வந்து நீராடின எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் காணொலியா பதிவு செய்திருந்தாங்க. இந்த காணொலி நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குமென்னு நான் நம்புறேன். தொடர்ந்து வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இருந்து நாங்கள் கதைக்கிறதுக்கு ஆனால் வந்து கதைக்கலாம் போயிட்டு என்னென்னா அவ்வளோ பக்தர்கள் அவ்வளோ பூஜைகள் ஐயராக்கள் கூட அவங்களுக்கு நேரமே இல்லை. இன்னுமே வந்து அந்த பூஜைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. உண்மைக்குமே இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு மன நிம்மதியாகவும் ஒரு அமைதியாகவும் ஒரு ஆன்மீகத்தனத்தையும் வந்து உணரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த காணொலி பார்த்துட்டு இருக்க நீங்களும் கூட இது உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த காணொலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. மற்றும் வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு அழகான காணொலி ஊடாக உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெற்று செல்லுன்னா நான் பிஷா.